தமிழர்களின் உள்ளங்களில் எழுச்சியும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சுப்பு பஞ்சு. இது 1000ல் ஒருவன் உங்களில் ஒருவன், பவர்ட் பை நியூ டாப் ரெமன் சூப்பர் நூடல்ஸ். இதுவரைக்கும் பலவிதமான போட்டியாளர்களை நம்ம இந்த 1000ல் ஒருவன் மேடையில பார்த்திருக்கோம். அப்படி இன்னைக்கு நம்மளோட 1000ல் ஒருவன் மேடைக்கு வரப்போற புதிய போட்டியாளர் யாருன்றதை பத்தி ஒரு சிறு காட்சி தொகுப்பு. என் பேர் மெய்யழகன், இவர் என் ஃப்ரெண்டு கௌதம். நாங்கள் 2 பேரும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் விஷவாயு தாக்கி நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்கன்னா நம்ம உள்ளே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி டைமில் நம்மளோட போக முடியாத இடத்துல இந்த ரோபோட் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி, அது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மிஷின். அது ரோபே உள்ளே போய் அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட், இன்ஜெக்ஷன் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்து அதுமாதிரி நிறைய ஃபஸ்ட் எய்ட் அவங்க பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் வின் பண்ணுற பணத்தை வச்சு நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் ஹை லெவல் கொடுத்து அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அது பெரிய இன்வென்ஷனாக மாற்றணும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய 1000ல் ஒருவன் மேடையில் அடுத்த நம்மளோட விளையாட வரப்போற புதிய போட்டியாளர் தஞ்சாவூர்ல இருந்து மெய்யழகன். நல்ல அழகான தமிழ் பேர் மெய்யழகன். சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மேடையில் நிக்கிறதுக்கு? இப்போ லைட்டாக நர்வஸாக இருக்குது. லைட்டாக நர்வஸா இருக்கு. ஏன் நர்வஸா இருக்கு? அது நீ கொஸ்டின் கேட்காம சும்மா ஜாலியாக இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு போயிடலாம். அதுக்காக இங்க வரலையே, அதுக்கு நிறைய வேற நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு போயிருக்கலாமே. ஆமாங்க சார், நீங்க அப்படியே ஜாலியாக கொஸ்டின் கேட்டு ஜாலியாக போயிட்டு ஜாலியா கொஸ்டின் கேட்கறதா எப்படி கேட்கறது? அப்படியே ஜாலியா கொஸ்டின் கேட்கட்டுமா? ஆமாங்க சார், நாங்களே ஜாலியாக பதில் சொல்லுவாங்க சார். அப்படி ஜாலியா நீங்க பதில் சொல்லுவீங்களா? ஜாலியாக சொல்லுவாங்க அப்படியே ஜாலியா கேட்டுருவோம் கேள்விகளை. சார். ஓகேயா? ஓகே. எதற்காக இந்த மேடைக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்க? நாங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோங்க சார். சயின்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே. அது பேர் வந்து ஆட்டோமேட்டிக் ஒயர்லெஸ் இன்ஜெக்ஷன். இது வந்து ஒரு ரோபோட் மாதிரிங்க சார். நாங்கள் ஒயர் ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணால் அது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ரோபோட். அதில் வந்து கேமரா வச்சிருப்போம். எங்கேயாச்சும் இப்போ விஷவாயு தாக்கி நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கலாங்க சார். இப்போ போபாலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் விஷவாயு தாக்கி நம்ம காப்பாற்ற முடியல, நமக்கு விஷவாயு தாக்கின்னு நிறைய பேர் மக்கள் விட்டுட்டாங்க. அந்த மாதிரிவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ரோபோட்டே உள்ளே போய் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும், ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதெல்லாம் இந்த ரோபோவே பண்ணுற மாதிரிங்க சார். அதில் கேமராக்கெல்லாம் நம்ம டிவி மூலமாக தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு தான் கரெக்டாக பண்ணுதாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நம்ம இங்கே இருந்துக்கிட்டே அந்த ரோபோ எங்கே வேணால் சென்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் உடனே கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோங்க சார். இந்த ரோபோட்டை செஞ்சு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது செஞ்சு முடித்தோம். அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ், ஸ்டேட் செகண்ட் ப்ரைஸ், சவுத் இந்தியா லெவலில் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு பேர் வாங்கினோம். தமிழ்நாட்டுக்காக ப்ரைஸ் வாங்கினோம். அதில் வந்து அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து அப்துல் கலாம் சார் வந்திருந்தாங்க சார். அப்படி எங்களுக்கு தான் ஒரு யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருந்தாங்க சார். அந்த ப்ராஜெக்டை கூட ஒரு கம்பெனி கேட்டாங்க சார், எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அதை பிரபலமாக்குறோம் அப்படின்னு. இல்லை, இதை நாங்கள் நிச்சயம் டெவலப் பண்ணி நம்ம இந்திய நாட்டுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி அது இன்னும் நிறைய அதில் டெவலப் பண்ணி இன்னும் அது நல்ல ப்ராஜெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கோங்க சார். அதை நாங்கள் செஞ்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா அதுக்காக தான் இந்த விளையாட்டில் விளையாண்டு அந்த பணத்தை அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம்னு வந்துருக்காங்க. முதல் முறையாக ஒரு இளம் விஞ்ஞானி இந்த 1000ல் ஒருவன் மேடையில், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு ரோபோ பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்? இல்லைங்க சார், சயின்ஸ் எக்ஸிபிஷனோட நாங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் புக்கை பார்த்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செஞ்சோங்க சார், சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக. சரி, நம்ம ஏன் நம்ம புக்கிலேயே இருக்கணும், புதுசாக ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் ஒயர் காரில் சும்மா ரிமோட் காரில் செஞ்சுருந்தோங்க சார். ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் சரி ரிமோட் காரில் இருந்த எப்படி இது கொஞ்சம் ஒயர்லெஸ்ஸாக மாற்றும். அடுத்த எக்ஸிபிஷன் ஒயர் இல்லாமல் ரிமோட் கார் செஞ்சாங்க சார். அப்படியே ஒவ்வொரு எக்ஸிபிஷனுக்காக ஒவ்வொன்றா இது பண்ணிட்டே போய் இப்போ அது ஒயரே இல்லாமல் தானாக சிந்திக்கிற அளவுக்கு பாதி கொண்டு வந்துட்டோங்க சார். பாதி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்குங்க சார். இன்னும் அது இன்னும் டெவலப் பண்றதுக்காக தான் இந்த 1000ல் ஒருவன். நாங்கன்னு சொல்றீங்களே, நீங்கங்கிறது ஒரு குழுவா இல்ல நீங்க மட்டுமா? நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருங்க சார். 2 பேர். நிச்சயமா அவன் இல்லாட்டி நான் இல்ல, நான் இல்லாட்டி அவன் அப்படிதான் சார். நிச்சயமா அவனை சொல்லுங்க. இருக்காரா? நிச்சயமா இருக்காருங்க சார். ஆடியன்ஸ்ல இருக்காரு. யார் உங்க நண்பர்? கௌதம் சார். ஹலோ கௌதம். இளம் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா கையில வந்து யங் சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? சார், கொஞ்சம் நம்ம உழைப்புக்கு நிச்சயம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அது ஃபெயில் ஆகாது அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிறைய விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டோங்க சார். இந்த 1000ல் ஒருவன் மேடையே எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நிறைய செஞ்சோம், அதுக்கான பரிசு தான் இந்த மேடையாக நாங்கள் எடுத்துக்கிறோம். இளம் விஞ்ஞானின்னு அப்துல் கலாம், அதாவது நம்ம நாட்டுடைய தலை சிறந்த விஞ்ஞானிட்டு இருந்தே அவார்டு வாங்கியிருக்கீங்க. அந்த ரோபோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்க சார், அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலை. இல்லாட்டி நாங்கள் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் பிரித்து இன்னும் ஒரு சோல்ஜராக மாற்றலான்னு சொல்லிட்டுங்க சார். அதில் கன் செட் பண்ணி நம்ம நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற வீரர்கள் இழக்கிறாங்க நம்ம எல்லை கோடுகளில் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு டெலி சோல்ஜராக மாற்றலாம். அதுக்கு டெலி சோல்ஜர்னு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கே கன்லாம் வச்சு அதையும் ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அதை மாற்றிட்டு இருக்கோங்க சார். அதனால அதை கொஞ்சம் எடுத்துட முடியாத சூழ்நிலை. பயங்கரமான சிந்தனையாளராக இருக்கீங்களே, உங்களுடைய எதிர்கால லட்சியம்? எதிர்கால லட்சியம் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டிங்க சார்.
நம்ம நாட்டு விண்வெளியை சேர்ந்த வீரர்களில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும், நம்ம பேரும் நிச்சயம் நாளைக்கு ஹிஸ்ட்ரியில் வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட நம்ம ஏதாச்சும் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய லட்சியம் வச்சிருக்கீங்களே, இந்த கனவுகள்லாம் அவர்கிட்ட எப்போலேருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க? அதாவது ஒரு 3வது 4வது படிக்கிறதுலேருந்து சும்மானு இருக்க மாட்டாப்புல, ஏதாச்சும் நோண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. இடையில கேட்கும்போது என்னென்னா சொல்லுவாப்புல, இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த ரோபோ இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சி நாட்டுக்கு இது பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கணும், அதனால நிறையா பேர் ஜனங்களுக்கு மக்களுக்கு நம்ம நாட்டுக்கு அது நல்லா பயன்படணுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாப்புலங்க சார் கேட்குறப்பெல்லாம். அதாவது இது சொல்லுவாங்க, அம்மா அப்பா வந்து இந்த பிள்ளையை பெற்றதுக்குன்னு அடுத்தவங்க பாராட்டணும். அது மாதிரி நான் தஞ்சாவூர் முனிசிபாலிட்டி நகராட்சியில் வேலை பார்க்குறேங்க சார். எங்கள் ஆஃபீஸ் பூரா அவனை பற்றி தாங்க சார் பேச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து +2லேருந்து 1133 மார்க் வாங்கிட்டாங்க சார். அப்புறம் இந்த நிகழ்ச்சியும் கூப்பிட்டீங்க சார், அதனால் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குங்க சார். புக்கு வரும், அந்த புக்கு வேணும்னு கேட்பான், நான் வாங்கி கொடுப்பேன். அதை செஞ்சு பார்க்குறதுக்கு வந்து நம்பர் பிரகாரம் எடுத்து செய்யணும். கூட உட்காந்து நாங்கள் 2 பேருமே செய்வோம். விடிஞ்சிரும் ஒரு நாளைக்கு. அப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏன் தம்பி இது சும்மா ஒரு அட்டை தானே, இதை போய் எதுக்கு தம்பி இப்படி செய்கிறேன்னு கேட்டால், நான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாதான் பெருசாக கண்டுபிடிச்சா அப்துல் கலாம் மாதிரி வருவேன் அப்படின்னு சின்னதுலேருந்தே சொல்லுவான். நானும் இவனோடய உட்காந்து செய்வேன். தொடர்ந்து இன்னும் நிறைய பேசுவோம். அது மட்டும் கேமுக்கு போவோம். இந்த கேமை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இதோ நம்ம விளையாட்டுக்கான விதிமுறைகளை பார்ப்போம். இதில் மொத்தம் 3 தளங்கள், 10 கேள்விகள். இதில் நீங்கள் எங்கேயாச்சும் தவறு பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு இந்த ஆட்டம் முழுக்க 2 துருப்புச்சீட்டு வழங்கப்படும். அந்த 2 துருப்புச்சீட்டை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஆட்டத்தை விளையாடலாம். உங்கள் கையிருப்பு பணம் எல்லாம் உறுதி பணமாக மாறுறதுக்கு கனவு பட்டியலில் இருக்க எல்லா பதில்களையும் நீங்கள் சரியாக சொல்லணும். கனவு பட்டியல் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்படும். அதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல ஒரே ஒரு விடை தான் போய் சேரும். அதே நீங்க தவறான பதில தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல 4 விடைகளும் போய் சேரும். உங்க கனவை பெருசா வச்சுக்கோங்க, கனவு பட்டியல சின்னமா வச்சுக்கோங்க. உங்களுக்கான 16 தலைப்புல எந்த 3 தலைப்பு சூஸ் பண்றீங்க? பொது அறிவுங்க சார். பொது அறிவு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், விளையாட்டுங்க. விளையாட்டு. இந்த தலைப்புல இருந்தா உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். தொடர்ந்து நம்ம விளையாடலாம். தைரியமா விளையாடுங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே. தளம் 1, கேள்வி 1. 2500 ரூபாய்க்கான முதல் கேள்வி. தளம் 1 கேள்வியை பார்ப்போம். ரயில்வே நேரப்படி இரவு 11 மணியை குறிக்கும் நேரம் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன் A 21, B 19, C 23, D 24. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஓகேங்க சார், சொல்றேன். ஆப்ஷன் C 23. ஆப்ஷன் C 23. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இன்னும் டைம் இருக்கு. ஓகே, தெரியுங்க சார். ஆப்ஷன் C 23. ஆப்ஷன் C 23. ஆப்ஷன் C 23 இறுதியாக. உறுதியாக. ஆப்ஷன் C 23 இறுதியாக, உறுதியாக. 24 ஹவர் கிளாக் பத்தி உங்களுக்கு தெரியும்? தெரியுங்க சார். இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு எண்ணீங்க? தெரியுங்க சார். டைம் முடியிற வரைக்கும் சும்மா நிக்கிறோமே, அப்ப நீங்க உறுதியா சொல்றீங்களா இறுதியா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டீங்கன்னா அப்புறம் ஹார்ட் பீட் மாதிரி வர மியூசிக் போடுறீங்க, அப்புறம் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றது. C 23 சரியான விடையா? முறைக்காதீங்க சார், பயமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே பாக்குறேன், முறைக்கிறேன்றீங்க. வில்லன்லாம் அப்படிதான் சார், சிரிச்சுட்டே பார்ப்பாங்களே சார். என்னடா தப்பா சொல்லிட்டேன். நீங்க என்ன எப்போ வில்லனா பார்த்துருக்கீங்க சார்? நிறைய நாடகத்துல எல்லாம் வருவீங்களேங்க சார், அப்படியே கிரிட்டிக்கலா யோசிப்பீங்களேங்க சார். இந்த போலீஸ் எல்லாம் அதெல்லாம் மறந்துடுங்க. பாஸ்கர் பாஸ்கரன் பாத்தீங்களா சார்? சார் அதுல பாஸ்கர் மாதிரி என்ன விரட்டி விட்டுட்டீங்கன்னாங்க சார். சொல்லுங்க. ஆப்ஷன் C 23 சரியான விடையா? ஆப்ஷன் C 23 சரியான விடை.
இன்னொரு தடவை ஆட சொல்லுங்க சார். ஆ? மெதுவா ஆடுறாங்க சார், இன்னொரு தடவை ஆட சொல்லுங்க. மெதுவா ஆடுறாங்களா? சரியான விடை சொல்ல சொல்ல இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண சொல்றேன். ஓகேங்க சார். ஓகேயா? நீங்க எவ்வளவு சரியா சொல்றீங்களோ அவ்வளவு அவங்க ஸ்பீட் ஏத்திரும். ஓகே ஓகே ஓகே. உங்களோட கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 23. முதல் கேள்வி சரியான விடை. உங்க கனவு பட்டியல ஒரே ஒரு வார்த்தை. இப்படி உங்க கனவு பட்டியல எப்பவுமே சின்னமா வச்சுக்கோங்க, உங்க கனவை பெருசா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ முதல் தளத்துல உங்களுக்கான இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். 5000 ரூபாய்க்கான கேள்வி. தளம் 1 கேள்வி 2. கூடைப்பந்து விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் விளையாடுவர்? உங்களுக்கான ஆப்ஷன் A 7, B 6, C 5, D 4. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கூடைப்பந்து விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் விளையாடுவர்? உங்களுக்கான ஆப்ஷன் A 7, B 6, C 5, D 4. நேரம் சுருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 10 வினாடிகள் தான் இருக்கு. கூடைப்பந்துனா பாஸ்கெட் பால். ஃப்ரீஸ் பண்ணணும், நேரம் ஓடிட்டு இருக்கு. ஆப்ஷன் பி 6. ஆப்ஷன் பி 6 இறுதியாக உறுதியாக. இது உங்களுக்கு விடை தெரிஞ்சுக்கிட்டே சும்மா ஆடியன்ஸ்க்கு நடிச்சு காமிச்சிங்களா? அது இல்லைங்க சார், இது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க? எங்க டீம் பிளேயர்ஸ் விளையாடுறவங்களாம் எண்ணி பார்த்தேங்க சார். நீங்க பாஸ்கெட் பால் விளையாடுவீங்களா? நான் இல்லைங்க சார், நம்ம கோச்சிங் டீம்ல சேர்ந்துடுறேங்க சார். அவங்களுக்கு எப்படி விளையாடுறதுன்னு மட்டும் சொல்றதோட சரிங்க சார், அப்புறம் அவங்க விளையாடுறாங்க. கூடைப்பந்து விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் விளையாடுவர் என்று கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பதில் B 6 சொல்லிருக்கீங்க. B 6 சரியான விடையா? இப்ப முறைக்கிறீங்க. B 6 தவறான விடை. சரியான விடை C 5. நான் என்னையும் சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேங்க. என்ன பண்ணலாம்? துருப்பச்சீட்டி சொன்னேன். கனவு பட்டியல் பார்ப்போமா? உங்களுக்கான கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 23, 7, 6, 5, 4. ரெண்டாவது கேள்வியிலே கொஞ்சம் வளர்ந்துருச்சு. கனவு பட்டியலை கண்ட்ரோல்ல வைங்க, இல்லைன்னா கஷ்டம். இப்போ ரெண்டாவது கேள்வியிலே நம்ம துருப்புச்சீட்டை வேற பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம். துருப்புச்சீட்டு கையில இருந்தாதான் பின்னாடி விளையாடும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு துருப்புச்சீட்டை பயன்படுத்த முடியாத அளவுக்கு பொறுமையா நல்லா யோசிச்சு விளையாடுங்க. துருப்புச்சீட்டுக்கான குறிப்பு பார்க்க போறோம். பாத்துருவோமா? துருப்புச்சீட்டுக்கான குறிப்பு உங்களுக்கான துருப்புச்சீட்டுக்கான கேள்வி. இந்த பின்னணி இசை இடம்பெற்ற திரைப்படம் எது? முதல்வன், குரு. முதல்வன் சார். நான் இன்னும் உங்களுக்கான நேரம் ஆரம்பம்னே சொல்லு சார். ஓடிட்டு இருக்கீங்க சார். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடணும். நீங்க பதில் சொல்லிட்டீங்க அதுக்குள்ள, அப்புறம் நான் எப்படி சொல்றேன்? சரி, ஓகே. முதல்வன் சொல்லிருக்கீங்க. இறுதியாக உறுதியாக உறுதியாக முதல்வன். இதுல என்ன நான் உங்கள்ட்ட சொல்றேன்? சரியான விடை. பழையபடி. உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன சொன்னீங்க? கௌதம். கௌதம் பயங்கரமா துருத்துருன்னு இருக்காரு. எப்படி உங்களால இவரை சமாளிக்க முடியுது? என்னையே கலாய்க்கிறாருன்னா உங்களெல்லாம் விட்டு வச்சிருக்க மாட்டாரு. அவன் ஹேபிட் சார் அது. எது? எல்லாரையும் கலாய்ப்பான் சார். எல்லாரையும் கலாய்ப்பாரு. சந்தானம் ஃபேன் சார் அவரு. சந்தானம் ஃபேன் ஃபேன் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சந்தானம் ஃபேன்? புதுசா மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க சார். புதுசா மார்க்கெட்ல பேசிட்டே இருக்கிற மாதிரி ஃபேனுங்க சார். பேசிட்டே இருக்கிற மாதிரி. காத்து வராதுங்க சார். பேசிட்டு மட்டும் இருக்கிற மாதிரி. எப்போல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேரும்? கேச்சஸ்ல தான் சார் படித்தோம். கேச்சஸ்ல படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இயர் அவர் இங்கே இருக்க ஸ்கூலில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. செகண்ட் இயர்லேருந்து அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். எங்களை போல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு, பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சார். ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிப்புகள், இந்த ரோபோ மற்ற விஷயங்கள்லாம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு எந்த இது ரொம்ப சவாலா இருந்தது? எல்லாம் கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் சவால் இல்லை சார். ஆனா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அதுல 2 இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து நாட்டுக்கு ஏதாவது செய்யணும், நாங்க செஞ்சிருக்க இந்த ரோபோவை இந்திய நாட்டிற்கு தரணும் அப்படின்னு அந்த சிந்தனை உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கு. அந்த சிந்தனைக்கு உங்களுக்கு ஒரு அப்ளாஸ்.
மூன்றாவது கேள்வி பார்ப்போமா? தளம் 1, கேள்வி 3. கேள்வி 3, 10,000 ரூபாய்க்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா முதல் தளத்தை நிறைவு செஞ்சு 2வது தளத்துக்கு ஓடிடலாம். ஓகேயா? ஓகேங்க சார். ஓகே, 10,000 ரூபாய்க்கான கேள்வி தளம் 1. மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். XL என்ற ரோமானிய எண் எந்த எண்ணை குறிக்கும்? A 40, B 50, C 60, D 30. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். XL என்ற ரோமானிய எண் எந்த எண்ணை குறிக்கும்? A 40, B 50, C 60, D 30. நேரம் சுருங்கி கொண்டிருக்கிறது. 15 வினாடிகள் தான் இருக்கு. ஆப்ஷன் சிங்க சார். ஆப்ஷன் சி 60. இறுதியாக உறுதியாக ஆப்ஷன் சி 60 இறுதியாக உறுதியாக. எப்படி சொன்னீங்க அதை? சார் எக்ஸ்னா 10 வேல்யூங்க சார், எல்னா 15 சார், அப்போ XL 16 சார். சார் நீங்கள் நம்பரில் கொஸ்டின் கேட்காங்கன்னு சொன்னால் நம்பர்லேயே. ஏன் நம்பருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்பர்னாலே சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் பயம். நம்பர்னால சின்ன பிள்ளைலேருந்து பயமா? ஆமாங்க சார். நம்பரை மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நம்பர் போடுறது கூட நம்பரை எழுதாமல் லெட்டர்ஸ் எழுதுறேன் சார். நான் என்கிட்ட போய் நம்பரை ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பயமா இருக்குல்லைங்க சார். அதான் சொன்னேன், நம்பரை மாதிரி சொல்லுங்க. அதனால தான் சார் செகண்டே பார்க்காம கையை வச்சு மாற்றிக்கிட்டு இருக்கேன். கடிகாரத்தில் எப்படி டைம் பார்ப்பீங்க? விளையாட்டில் அம்மாவை கூட்டி டைம் பார்க்க சொல்லிட்டு திரும்பிக்கோங்க. சி 60 சரியான விடையா? ஆப்ஷன் சி 60 தவறான விடை. ஆப்ஷன் ஏ 40 சரியான விடை. ஃபர்ஸ்ட் எல் போட்டு எக்ஸ் போட்டீங்கன்னா அது 60. எக்ஸ் முன்னாடி வந்ததுன்னா 50ல இருந்து அது மைனஸ் ஆகும். உங்களுக்கான கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 23, 7, 6, 5, 4, 40, 50, 60, 30. ஒரு வாய்ப்பாடு டேபிள் மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? இரண்டாவது துருப்புச்சீட்டு. முதல் தளத்திலே 2 துருப்புச்சீட்டை யூஸ் பண்றோம். தொடர்ந்து இன்னும் நம்ம விளையாடுறதுக்கு 7 கேள்விகள் இருக்கு. வேற ஆப்ஷன் நம்மளுக்கு இல்ல, யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, உங்கள் துருப்புச்சீட்டுக்கான குறிப்பு என்னன்னு பார்ப்போம். சரி, உங்களுடைய துருப்புச்சீட்டுக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த பாடலை பாடியவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் திரு கமலஹாசன் அவர்கள், திரு கார்த்திக் அவர்கள். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். இறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக திரு கமல்ஹாசன் அவர்கள். என்ன படம்? கமல் சார் நடிச்சிருக்காரு. பாடுனது யாருங்கிறதா கேள்வி. இது அவர் தான் என்னன்னு தெரியல சார். ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா அது மாதிரி தான் இருக்கு. அவர் வாய்ஸ் எப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க சார். ட்ரை பேசுங்க. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், என்ன இருந்தாலும் அதை கரெக்டுன்னே நீங்கள் சொல்லலாம். தப்புன்னு சொன்னாலும் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு போய் தான் ஆகணும். நீங்கள் சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். சார் எப்படிப்பா சார்? உன்னாலே கமல்ஹாசன் சரியான விடை. வேற யார் வாய்ஸ் மாதிரிலாம் பேசுவீங்க? எம்ஜிஆர் சார் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வருங்க சார். அது இப்ப பேசும்போதே கொஞ்சம் வந்துச்சு. அப்புறம் விஜயகாந்த் சார் வாய்ஸ். கராட்டக்காரன் படத்துல வந்து சண்முக சுந்தர சாரும் வடிவக்கரசி மேடமும் பேசுவாங்க சார். இந்த ஒரு சின்ன இதுல ஒரு 2 லைன் மட்டும் கொஞ்சம் பேசுவாங்க சார். பேசுங்க. அக்கா என்னக்கா? அக்கா அதை எப்படிக்கா ஏன் வாயால சொல்லுவேன்? அக்கா முடியாதுக்கு அந்த கோலகார பாவியும் புருஷன் என் வாயில எப்படிக்கா சொல்லுவேன்? அடே தம்பி, அடே வேலைங்கிட்ட சிரிக்கி வைக்கங்கிட்ட பொறுக்கி, அடே என்ன பெத்த ராசா, அடே என்ன பெத்த ராசா,
அக்கா அந்த போலீஸ்காரங்க நெஞ்சில நங்கு நிமிச்சாங்கக்கா. நான் ரத்தத்தை வந்துட்டுருக்கேன். ஆனால் உண்மையை மட்டும் சொல்லவே இல்லைக்கா. அக்கா என்னை விட்டு இருக்கா அக்கா வரேன். புரட்சி தலைவர் மாதிரி என்ன பேசுவீங்க? அதுவும் நம்ம பேசிக்கிறதுக்கா இப்பயே அந்த தம்பியை ஜெயிக்க வச்சான்னு வச்சுக்கேன், அவன் நீ வாழ்க்கை எங்கேயோ விழுவ. எனக்கு பிட்டு ஒரு சின்ன ஐஸுங்க சார். ஐஸ் ஐஸ். விஜயகாந்த் சார் மாதிரி என்ன பேசுவீங்க? டேய் இங்க 2 கம்ப்யூட்டர் இருக்கு, நானும் வந்திருந்து பாக்குறேன். அதுல இருந்து நம்பர் கொஸ்டினாவே உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. தம்பி பாவம் இல்லையா, நாளைக்கு உன்னை ஹெல்ப் பண்ணுவான், விட்டுடு ஆத்தா சொல்லி. உள்ளுக்குள்ள பல திறமைகள் வச்சிருக்கீங்க, வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? வேற எங்க ஊர் லோக்கல் சேனல் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அது சும்மா ஒரு லைவ் ப்ரோக்ராம் மாதிரிங்க சார். டெய்லியுமே லைவுங்க சார். போய் காமெடி ப்ரோக்ராம் மாதிரி யார் ஃபோன் பண்ணாலும் அவங்கள கலாய்க்கிறது தான் நம்ம ப்ரோக்ராமிங் சார். ஃபோன் பண்ணுறவங்கலாம் ஓட்டி எடுத்துறதுங்க சார், ஒருத்தர் வர்றது கிடையாது. என்ன கேட்பாங்க உங்களை ஃபோன் பண்ணி? அவங்க இந்த மாதிரி வாய்ஸ் பேசுங்க அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு வாய்ஸ் கேட்கறதுங்க சார். நமக்கு தெரியாத வாய்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னா அவங்கள பேச சொல்லி கலாய்க்கிறதுங்க சார். ஆங்கரிங் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரேக் சொல்லு. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, தம்பி தான் நல்லா பழகுது இல்ல, பழகுங்க கொஞ்ச நேரந்தே. ஒரு வழியா 10,000 ரூபாய்க்கான கேள்வியை துருப்புச்சீட்டை யூஸ் பண்ணி தாண்டிட்டோம். ஸோ தளம் 1 நிறைவு செஞ்சாச்சு. தளம் 2க்கு போறோம். ஓகே, தளம் 2 கேள்வி 1. இரண்டாவது தளத்துல முதல் கேள்வி 25,000 ரூபாய்க்கான கேள்வி. சமையல் உப்பின் வேதியியல் பெயர் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ குளோரோஃபார்ம், பி சோடியம் குளோரைடு, சி பொட்டாசியம் குளோரைடு, டி மெக்னீசியம் குளோரைடு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். லாக் பண்ணலாங்க சார். ஆப்ஷன் பி சோடியம் குளோரைடு. நல்ல நேரம் இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லைங்க சார், நல்லா தெரியும். தெரியுங்க. சமையல் உப்பின் வேதியியல் பெயர் என்ன என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் பி சோடியம் குளோரைடு. இறுதியாக உறுதியாக பி சோடியம் குளோரைடு. நல்லா தெரியுமா? தெரியுங்க சார். இது எப்படின்னாங்க சார், வீட்டில் அடிக்கடி திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க சார். அப்போ சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்டாங்களாங்க சார். அவங்கள திரும்ப ஓட்டணுமேங்கிறதுக்காக புக்கை திறந்து பார்த்த வார்த்தை தான் சார் சோடியம் குளோரைடு. என்ன சொல்வீங்க பார்த்து? அம்மா அது பேர் உப்பு இல்லைம்மா, சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா ஏதோ புரியாத வாசல பேசுறானேன்னு சமைக்க உள்ள போயிடுறாங்க சார். சமையல் உப்பின் வேதியியல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டோம். அதுக்கு நீங்க பதில் சோடியம் குளோரைடுன்னு சொல்லியிருக்கீங்க. சோடியம் குளோரைடு சரியான விடையா? பி சோடியம் குளோரைடு சரியான விடை. உங்களுக்கான கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 23, 7, 6, 5, 4, 40, 50, 60, 30 சோடியம் குளோரைடு. அப்பா, ஒரு வார்த்தை வந்திருக்குங்க இப்பதான் உங்க கனவு பட்டியல்ல. மிச்சது எல்லாம் நம்பர். ஆனா உங்களுக்கு ஒரு விதத்துல ஈஸின்னு நினைக்கிறேன். வரிசையா கொடுத்த வரைக்கும் வசதியா இருக்கு. சின்ன கான்செப்ட் ஒன்று சொல்றேங்க சார். இது வந்து எல்லாம் கேட்டிருப்பாங்க, எல்லாம் இப்போ ரீகால் பண்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. வீரப்பன் வந்து கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்திட்டு போயிட்டார்லைங்க சார். அவருக்கு பதிலாக வேற ஏதாச்சும் நம்ம தமிழ் பாடகர்களை கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க எப்படி பாடியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சார். ஃபர்ஸ்ட் விஸ்வநாதன் சார் இருக்காங்களே சார், அவரை கடத்திட்டு விஸ்வநாதன் சார், எம்எஸ் விஸ்வநாதன் சார். ஓகே, அவர் எப்படி பாட்டு பாடியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். நான் ரோடு ஓரமா போனேன், என்னை கடத்திக்கிட்டு தான் போனேன், என்னை காப்பாத்துங்க வந்து கோபாலு கோபாலு. அம்மாவாசை அன்னைக்கு போய் கரிய தாராண்டா, அத வேணான்னு சொன்னா குரங்கு ரத்தம் தாராண்டா. நான் வேற என்ன பாவத்தை செஞ்சேன், அதை டேஸ்டா திங்க நினைச்சேன். வீரப்பா வீரப்பா, நல்ல பாம்பு உன்னை வந்து கடிக்காதோ கடிக்காதோ, சிக்கன் குனியா உன்னை வந்து தாக்காதோ தாக்காதோ. சார்
அடுத்து நம்ம ஹரிஹரன் சார் இருக்கார்ல, ஹரிஹரன் பாடகர் ஹரிஹரன் சார். பாடகர் ஹரிஹரன் சார். அந்த சார் அவரை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ அவர் எப்படி பாடுவாங்க? அவன் வருவானா, அவன் வருவானா, கடத்தி போன என்னை கூட்டிட்டு போக அவன் வருவானா, 2 மீன் வாங்கி ஒரு ஃபுல்லு அடிக்க அவன் விடுவானா, என்னை கடத்திட்டு போனவனுக்கு மூஞ்செல்லாம் மீச, காப்பாத்த வந்தவனுக்கு அதை விட மீச கேடா மீச, கேடா மீசடா. அவர் பியூட்டிஃபுல் கிரியேஷன். நல்ல ஆக்சுவலா பேசிக்காவே உங்களுக்குள்ள ஒரு நல்ல கிரியேட்டர் இருக்காருங்க. நீங்க வந்து அத ரோபோ சயின்ஸ் எல்லாம் சொல்றீங்க, பட் லைட்டர் வெயின்லயும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல கிரியேட்டர் இருக்கிறதுனால தான் உங்களால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிரியேட்டிவ் பவரை எங்கேயுமே இழந்துடாதீங்க, எதற்காகவும் இந்த கிரியேஷனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது நம்ம போறது 50,000 ரூபாய்க்கான கேள்வி. இதே மாதிரி கரெக்டான பதில்களை சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த தளத்தை நிறைவு செஞ்சு 3வது தளத்துக்கு போயிடலாம். கையில துருப்பு சீட்டு இல்லை, அதான் நம்ம முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ நல்லா விளையாடுங்க. இப்போ நம்ம அந்த 50,000 ரூபாய் கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் இந்தியாவுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க? அதெல்லாம் சார் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் இருந்து இன்னைய வரைக்கும் நம்மளால கரண்ட் எடுக்க முடியலை அப்படிங்கிறது வந்து நம்மளோட நிலைமைங்க சார். அதிலிருந்து எடுக்கணும், அதை வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது நிச்சயம் சக்ஸஸ் ஆகலைங்க சார். நிச்சயம் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு சில சைக்கிள்ஸ் இருக்குங்க சார். அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொல்லலாம்னு இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அது வந்து பிரமாதமான முயற்சி. இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உலகமே உங்களை பார்க்கும். நிச்சயமாங்க சார். இப்போ 50,000 ரூபாய்க்கான ஒரு கேள்வியை பார்க்க போறோம். ஓகே. தளம் 2 கேள்வி 2 50,000 ரூபாய்க்கான கேள்வி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ உவே சுவாமிநாத ஐயர், பி திருவிக, சி தேசிக விநாயகம் பிள்ளை, டி கல்கி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஆப்ஷன் ஏ உவே சுவாமிநாத ஐயர். ஏன்னா உங்களுக்கு பதில் மட்டும் வருதாங்க? இல்லைங்க சார், வாங்க சார், கேள்வி தான் சார் வருது. ஆப்ஷன்லாம் பதில் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் சத்தம் போடாமல் நின்றுப்பேங்க சார். இறுதியாக நிச்சயமாங்க. உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக ஏ உவே சுவாமிநாத ஐயர். அவரை பத்தி வேற என்ன தெரியும்? அவர் தாங்க சார் இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற எல்லா காப்பியங்கள் இலக்கியங்களை வந்து புக்குக்காக கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்க நல்லா பெரிதும் பயன்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க சார். போராடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உவே சுவாமிநாத ஐயர் செய்த காரியம். பட் அவர் தான் தமிழ் தாத்தாவா? அவர் தாங்க சார். அவரோட பெரிய தாத்தா பேர்லாம் இருக்கீங்க. ஆமாங்க சார். ஆனா அவர் தான் தமிழ் தாத்தா. ஆமாங்க சார். நிச்சயமா நிச்சயமா நல்ல கான்ஃபிடண்டா இருக்கு. கான்ஃபிடன்ட். சரியா? உவே சுவாமிநாத ஐயர் சரியான பதில். உங்களுக்கான கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 23, 7, 6, 5, 4, 40, 50, 60, 30. சோடியம் குளோரைட் உவே சுவாமிநாத ஐயர். தளம் 2ஓட முக்கியமான கட்டம் 75,000 ரூபாய்க்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா தளம் 3க்கு நம்ம போயிடலாம். 75,000 ரூபாய் உங்களுடைய கையிருப்பு பணமா இருக்கும் இல்லைங்களா? ஓகே, தளம் 2 கேள்வி 3 75,000 ரூபாய்க்கான கேள்வி. இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ திரு சர் சி.வி. ராமன், பி டாக்டர் திரு அப்துல் கலாம், ஆப்ஷன் சி ஜி.டி. நாயுடு, ஆப்ஷன் டி டாக்டர் திரு ஹோமி பாபா. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ சர் சி.வி. ராமன் அவர்கள், பி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், சி ஜி.டி. நாயுடு அவர்கள், டி டாக்டர் ஹோமி பாபா அவர்கள். 25 வினாடிகள் தான் உள்ளது. பதினைந்து வினாடிகள். சி ஜி.டி. நாயுடு. ஆப்ஷன் சி ஜி.டி. நாயுடு. இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக ஆப்ஷன் சி
ஜிடி நாயுடு. எப்படி சொன்னீங்க? எஸ் தான். எஸ் தான். ஆப்ஷன் சி ஜிடி நாயுடு. இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு உங்களுடைய பதில் ஆப்ஷன் சி ஜிடி நாயுடுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் சி ஜிடி நாயுடு சரியான விடையா? ஆப்ஷன் சி ஜிடி நாயுடு சரியான விடை. இப்போ 75,000 ரூபாய் உங்களுடைய கையிருப்பு பணமா இருக்கு. உங்களுடைய கனவு பட்டியலில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நீங்க சொன்னீங்கன்னா இது உங்களுடைய உறுதி பணமாகும். இப்போ ஒரு வாட்டி உங்க கனவு பட்டியலை பார்த்துருவோமா? உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 23, 7, 6, 5, 4, 40, 50, 60, 30, சோடியம் குளோரைடு, ஊவே சுவாமிநாத ஐயர், ஜிடி நாயுடு. 75,000 ரூபாய்க்கு கையிருப்பு பணமா வச்சிருக்கீங்க. சார் எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நீங்க மட்டும் ஹாப்பியா இருந்தா போதுமா? நாங்களும் ஹாப்பியா இருக்கணும். நிச்சயமாங்க சார். என்ன பண்ண போறீங்க? நம்ம ஆக்ட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் சிவகுமார் சார் எடுத்துக்கோங்க சார். சூர்யா சாரோட அப்பா. அவர் வாய்ஸ் எப்படி பேசுறது? அப்படியா? சார் சரி. அவர் வாய்ஸ் எப்படி பேசுறது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் சார். பாருங்க. கொஞ்சம் மழை காலமா இருக்கீங்க சார். உங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. தொண்டையெல்லாம் ஒரே இதா இருக்கு. நீங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டே பேசுறீங்க. அப்படியே நடுங்கிட்டே பேசுங்க. சிவகுமார் சார் வாய்ஸ் வந்துருங்க சார். பாத்தீங்கன்னா ஐயா என்னையா பாபுண்ணே ஐயா அப்படியே வயசான காலத்துல நான் பாடிக்கு வர மாட்டேன். எனக்கு இப்படி கீழாக பண்ணுறா இங்கேயா போவேன் கேட்டா வந்துச்சாங்க சார். அடுத்ததுங்க சார் இன்னும் சூப்பர் வாய்ஸுங்க சார். நம்ம கார்த்திக் சார் வாய்ஸ், நவரச நாயகன் கார்த்திக், அவர் வாய்ஸ் பேசணும் வச்சுங்க சார். அப்படியே வாயில கொஞ்சம் புண்ணுக்கு சார். உங்களுக்கு பேசினாலே வலிக்குது. அப்படி இருக்கு. இப்படி வச்சுக்கிறீங்க, அப்படியே குமிஞ்சுக்கிறீங்க. பேசவும் கூடாது, பேசாமலும் இருக்க கூடாது. நான் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல போறேன். அப்படியே ஹாய் ஹாய்னு சொல்லியே ஃபுல் டைலாக் பேசுனீங்கன்னா கார்த்திக் சார். அப்புறம் ஒரு முக்கியமான வயசு எம்ஜிஆர் சார் வயசுங்க சார். வாயில புளிப்பு மிட்டாய் வச்சிருக்கீங்க சார். பேசிக்கிட்டே அவங்களுக்கு தெரியாமலே புளிப்பு மிட்டாயும் சாப்பிட்டுக்கணுங்க சார். அப்படி அப்படி சாப்பிட்டுக்கிறீங்க சார். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இப்படி கண்ணை அடிச்சுக்கிட்டேங்க சார். ஒரு இடத்துல நிற்க கூடாது. நம்ம என்ன பேசுறோம்னு உங்களுக்கு புரியக்கூடாது. அவ்வளோதாங்க சார். உங்ககிட்ட அதோ அப்படின்னு பேசுறது சவுண்டு வாங்க. அதோ அப்படியா ஆஹா அதாலா அப்படின்னு பேசுறீங்கனால என்ஜாய் பண்ணாங்க சார். இப்ப எல்லாமே இவ்வளவு சூப்பரா பண்றீங்க. போற போக்குல அடுத்த எபிசோட்ல என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்படிலாம் உங்க வேலைக்கு ஆப்பு பண்ணாங்க சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாங்க சார். ஓஹோ, சோ ரெடியா இருக்கீங்க? ஆப்ப கையில வச்சுக்கிட்டு தான். ஓகே, அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா 2 பேர் சேர்ந்து செய்வோம். 3வது தளத்துல உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதிலளிக்க 60 வினாடிகள், அதாவது 1 நிமிஷம் டைம் இருக்கும். நம்பர் 1. 2வது உங்களுக்கு எக்ஸிட் ஆப்ஷன் உண்டு. ஓகே ஓகேங்க சார். தொடர்ந்து விளையாடுவோமா? நிச்சயமாங்க சார். ஓகே, தளம் 3 கேள்வி 1. ₹1,00,000 3வது தளத்தின் முதல் கேள்வி. ஒலிம்பிக்கில் முதலில் பதக்கம் வென்ற இந்திய பெண் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ பிடி உஷா, பி அஞ்சு பாபி ஜார்ஜ், சி கர்ணம் மல்லேஸ்வரி, டி மேரி கோம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஒலிம்பிக்கில் முதலில் பதக்கம் வென்ற இந்திய பெண் யார்? ஏ பிடி உஷா, பி அஞ்சு பாபி ஜார்ஜ், சி கர்ணம் மல்லேஸ்வரி, டி மேரி கோம். இன்னும் 40 வினாடிகள் இருக்கு. நல்ல பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ₹1,00,000 கேள்வி. முப்பது வினாடிகள். இன்னும்
15 வினாடிகள் தான் இருக்கு. ஆப்ஷன் பி அஞ்சு பாபி ஜார்ஜ். இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக ஆப்ஷன் பி அஞ்சு பாபி ஜார்ஜ். எதை வச்சு சொன்னீங்க? திஸ் இஸ் ஆல்சோ கெஸ்ட் தாங்க சார். இதில் ஜெயிச்சிங்கன்னா உங்களோட அடுத்த கேள்வி 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. உங்கள் கனவு கேள்வியை நீங்கள் அடையிறதுக்கு இன்னும் 3 கேள்வி தான் இருக்கும். பி அஞ்சு பாபி ஜார்ஜ் சரியான விடையா? ஆப்ஷன் பி அஞ்சு பாபி ஜார்ஜ் தவறான விடை. சி கர்ணம் மல்லேஸ்வரி சரியான விடை. லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சுங்க சார். ஓகே, உங்களுக்கான 75,000 ரூபாய் இன்னும் உங்களோட கையிருப்பு பணமா இருக்கு. கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள், இப்போ நீங்க தவறா சொன்ன இந்த 4 வார்த்தைகளும் உங்க கனவு பட்டியலில் போய் சேர்ந்திருக்கும். கனவு பட்டியலில் இருக்க வார்த்தைகளை நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய 75,000 ரூபாய் உங்களோட உறுதி பணமாகும். துருப்புச்சீட்டில் வந்த பதில்கள் கனவு பட்டியலில் வராது. உங்களுக்கு 60 வினாடிகள் இருக்கும். வரிசையா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எந்த ஆர்டர்ல வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 23 7 6 5 4 30 40 50 60 சோடியம் குளோரைட் ஊவே சுவாமிநாத ஐயர், கர்ணம் மல்லேஸ்வரி, பிடி உஷா, மேரி கோம், கர்ணம் மல்லேஸ்வரி, பிடி உஷா, மேரி கோம், சோடியம் குளோரைட், ஜிடி நாயுடு, கர்ணம் மல்லேஸ்வரி, பிடி உஷா, மேரி கோம், கர்ணம் மல்லேஸ்வரி, பிடி உஷா, மேரி கோம், அஞ்சு பாபி ஜார்ஜ். இன்னும் டைம் இருக்கு, ஏதாச்சும் விட்டு போச்சான்னு பாருங்க. இல்லைங்க கரெக்டாக இருக்குங்க சார். எல்லாம் கரெக்டா இருக்கா? சார் 5 வினாடிகள். 4 3 2 1. கனவு பட்டியலில் உள்ள 16 வார்த்தைகளும் சரியாக சொல்லி கையிருப்பு பணம் 75,000 உறுதி பணமாக்கி 75,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்குங்க சார். இனிமே பணம் பற்றி ப்ராப்ளம் இல்லைங்க சார். என்ன ஐடியாவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எழுதிடுவேங்க சார். அதுக்கப்புறம் தப்பாகிறாங்கன்னா அதில் அடிச்சுட்டே வருவாங்க சார். அந்த மாதிரி இருக்கிறப்ப டைரி எழுதி நிறைய பேஜஸ்லாம் அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க சார். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியல, இவ்வளோ பணம் தேவை, இவ்வளோ பணம் தேவை. இனிமேல் அந்த பேஜெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. அதுக்கான டைம் வந்துருச்சு. சூப்பர். 1000ல் ஒருவன் மேடையில ஒரு இளம் விஞ்ஞானியை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த 1000ல் ஒருவன் மேடை சிறு அளவிலாவது உதவி இருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காசோலையை வாங்கிடுவோமா? ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளவு திறமையான நம்ம மெய்யழக நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டாரு. அதை போல நம்மளோட விளையாட வர போற அடுத்த போட்டியாளர் அதே அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறாரான்னு பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பு பஞ்சு. இது 1000ல் ஒருவன் உங்களில் ஒருவன், பவர்ட் பை நியூ டாப் ரமன் சூப்பர் நோட்.